முகமது ரஷீத், என் பேர் முகமது ரஷீத், மதுரை ஹைகோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். சீனி அகமது என்னோட கிளைண்ட் சார்பாக நான் இந்த இந்த கேஸில் வந்து அப்பியர் ஆனேன். இந்த பில் ஃபைல் பண்ணோம். இந்த பில் என்னன்னா, கரூர் ஸ்டாம்பேடில் வந்து இறந்து போன டிசீஸோட ஃபேமிலிஸ்க்கு ப்ரெசன்ட் கவர்மெண்ட் டிவிகே கவர்மெண்ட் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு கம்பாஷனேட் கிரவுண்டில் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறதா சம்மந்தமாக ஒரு ஆர்டர் ஒன்று இஷ்யூ பண்ணி அந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பில் ஃபைல் பண்ணியிருந்தோம். அப்புறம் இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்து அந்த ஆர்டரை வந்து நீங்கள் வந்து தற்காலிகமாக கொடுக்கலாம், தற்காலிக வேலை கொடுக்கலாம் வித்தின் த ரிவ்யூ ஆஃப் ஜுடிஷியரியா கோர்ட்டோட ரிவ்யூ அடிப்படையில் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பரரி ஆர்டர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபைனல் ஹியரிங் 27/8/2026 இன்னைக்கு வந்து ஃபைனல் ஹியரிங் எடுத்தாங்க. இதில் நம்ம வந்து கம்பாஷனேட் கிரவுண்டில், அதாவது கருணை அடிப்படையில் வந்து இறந்து போன குடும்பங்களுக்கு இந்த வேலை கொடுக்கலாமா கூடாதா என்ற கொஸ்டின் தான் இந்த கோர்ட்டில் இன்னைக்கு எழுந்துச்சு. அதுக்கு நாங்கள் வந்து எங்களோட வாதத்தை வச்சோம். எங்கள் வாதம் என்னன்னா, கம்பாஷனேட் கிரவுண்டில் வந்து இவங்க எலிஜிபிள் கிடையாது. இவங்க வந்து கருணை அடிப்படையில் இந்த 41 குடும்பங்களுக்கு வேலை கொடுக்க வந்து அவங்க தகுதி கிடையாது. கருணை அடிப்படையில் வேலை கொடுக்குறது வந்து 3 நபர்களுக்கு மட்டும்தான் வரும். ஒன்று வந்து ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவர் இறந்து விபத்தின் காரணமாக ஏதோ ஒரு காரணமாக வேலையில் இருக்கையில் சர்வீஸ் பீரியட்ல இறந்து போயிருந்தா அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்கணும். ரெண்டாவது மெடிக்கல் இன்வாலிடேஷனால இறந்து போகிற கவர்மெண்ட் சர்வெண்ட் கொடுக்கணும். அது மிஸ்ஸிங் கவர்மெண்ட் சர்வெண்ட், இந்த 3 பேருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். இதை தவிர வேறு யாருக்குமே வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடாது, கொடுக்கவும் முடியாது. ரூல்ஸ் அதுதான் இருக்குது. ரூல்ஸை பைண்ட் பண்ணி தான் கவர்மெண்ட் நடக்கணும். அதே மாதிரி ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 16 வயலேட் பண்ணுற மாதிரி இந்த உங்களோட ஆக்ட், கவர்மெண்டோட ஆக்ட் இருக்குது. ஆர்டிகல் 16 வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து ஓப்பன், ஃபேர் அண்ட் ரேஷனல் பேசிஸ் மெரிட்ஸில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 16 இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அதன் அடிப்படையிலேயும் அவங்க இந்த வேலையை கொடுக்கல. இந்த ஏற்கனவே அவங்களுக்கு 10 லட்சம் காம்பன்சேஷன் கொடுத்தது போக இவங்க வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்களோட நெக்லிஜென்ஸில் நடந்த ஒரு ஆக்டுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்த தவறு. ஏன்னா ஒருத்தவங்க ஃபினான்ஷியல் கண்டிஷனையும் அந்த கவர்மெண்ட் வந்து பார்க்கணும். இந்த ஃபினான்ஷியல் இந்த இறந்து போன குடும்பங்களில் யார் வசதியாக இருக்கா, யார் வசதியாக இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆய்வு எதுவுமே நடத்தாமல் அவங்க கட்சிக்காரங்க என்ற அடிப்படையில் வந்து அவங்க தலைவரை பார்க்க வந்தாங்க காரணத்துக்காண்டி இறந்து போனவங்களுக்கு ஒரு பிளைண்டாக எந்த ஒரு மைண்ட் அப்ளிகேஷன் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம வாதங்களை வச்சோம். ஸ்பெஷல் கேர் எடுக்கக்கூடாது, எல்லாரும் ஈக்குவாலிட்டியாக தான் இருக்கணும் வேலைவாய்ப்பு வழங்குறதுல. ஏன்னா வந்து இந்தியா வந்து இந்த உலகத்தின் நம்பர் 1 பாப்புலேஷன் இருக்கிற நாடு. இந்த நாட்டில் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு 41 இடம், ஒரு 41 பேருக்கு வந்து வேலையை கொடுக்க சாதாரண விஷயம் கிடையாது. ஜுடிஷியரி இன்டர்ஃபியர் ஆகி இந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களோட ப்ளீடிங்ஸை வச்சோம். அதுக்கு மெயினாக சுப்ரீம் கோர்ட் வந்து கருணை அடிப்படையில் இறந்து போகிற குடும்பங்களுக்கு எப்படி வேலை வழங்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வர்சஸ் NICNI இந்த ஜட்மெண்ட்டில் வந்து 4 கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டு 4 கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் அடிப்படையில் வச்சு தான் கருணை அடிப்படை வேலை வழங்கணும். அது போக இதோட அதாவது இந்த ஆப்ஜெக்ட், இந்த கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு கொடுக்குறத ஆப்ஜெக்ட் என்ன, இது எதுக்காண்டி கொடுக்குறாங்க, இதோட நெசசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி, அதே மாதிரி ஃபினான்ஷியல் கண்டிஷனை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வியூ எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக கொடுத்த தவறுன்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் போட்ட பில்லை வந்து கோர்ட் அலோவ் பண்ணிடுச்சு. அவங்க அந்த ஆர்டரை வந்து சாதாரண பணியை அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னாங்க. நீதிபதிகள் அதை எப்படி குறிப்பிட்டாங்க சார்? அந்த அரசு பணி என்ன சார், கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்குறது வந்து எப்போவுமே வந்து சாதாரண பணி தான் கொடுப்பாங்க. குரூப் சி, குரூப் டி எம்ப்ளாயிஸ் தான் கொடுக்க முடியும். அதுதான் ரூல், அதுதான் லா. ஆனால் வந்து இவங்க அந்த கருணை அடிப்படை வேலை வர முதல் கைட்லைன்ஸில் வராங்களா, கவர்மெண்ட் வந்து வந்து ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஒரு ரெகுலேஷன் இருக்கணும், ஒரு செக்ஷன், ஒரு லா இருக்கணும். அந்த லா அடிப்படையில் தான் கொடுக்கணும். இதில் மெயினாக இந்த ஜட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு அத்தாரிட்டியும் டிஸ்கிரிப்ஷனரி பவர் கிடையாது. அவங்க சுயமாக வந்து எதுவுமே கொடுக்க முடியாது, சட்டத்தின் உட்பட்டு தான் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த கொஸ்டின் பெருசாக வரல. வேலை கொடுத்தது வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை. அதனால் வந்து அப்புறம் இந்த மாதிரி விபத்துக்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் அரசு பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு நிறைய கேட்டிருக்காங்க. ஆமாம். ஆனால் என்னென்ன முக்கியமான கேள்விகள்லாம் அரசாங்கம் தரப்பில் அது வந்து கோர்ட்டோட சப்மிஷன், கோர்ட்டோட அப்சர்வேஷன். அது
ஃபுல் ஆர்டர் இன்னும் வரல. ஃபுல் ஆர்டர் பார்த்தா தான் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக தெரியும். நாங்கள் இது டிக்டேட் பண்ணதை கேட்டதை வச்சு நாங்கள் அப்சர்வ் பண்ணதை வச்சு நாங்கள் சொன்னாங்க அரசு திறன் வளர் பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அது டீட்டெயில் ஆர்டர் வரல. மெயினாக டிஎன்பிசிலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த இந்த கம்பேஷனேட் கவர்மெண்ட்டில் கொடுக்குறது எங்களுக்கு ப்ரிவ்யூ கீழே வராது. எங்களுக்கு வந்து இந்த இதில் அடிப்படையில் வேலை கொடுக்குறது நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க எங்களுக்கு ஃபேவரான ஸ்டேட்மெண்ட் தான் டிஎன்பிசிலேருந்து கொடுத்துருக்காங்க. அரசு தரப்பு வந்து பொதுநல வழக்காக இது பண்ணியிருக்காங்களா தமிழ்நாடு? இல்லை அது வந்து இன்னொரு பெட்டிஷனர் இருக்கார் இந்த கேஸில். மொத்தம் 3 கேஸு. இன்னொரு பெட்டிஷனர் வந்து அதில் வந்து அந்த பெட்டிஷனரே ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட். அது என்ன கொஸ்டின், இது பில்லாக வருமா இல்லைனா வந்து லோக்கல் ஸ்டாண்டி இருக்கு இவருக்கு வந்து, இல்லைனா இது மேண்டமஸாக பில்லு வருமா வராதான்னு அந்த கொஸ்டின் மட்டும் இருந்துச்சு. கோர்ட் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் அங்கே போக வாய்ப்பு இருக்குது. அங்கே போனாலும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் அப்பீல் போவோம் ரெடியாக.